ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நாள் நம்ம பிளேயர் ஹூ ரிட்டர்ன் 10,000 years லேட்டர் மான்வாவோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து இல்லை என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க, ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது ஐயோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் போல், இல்லை என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னோடய பேர் வந்து காங்கு, ஸோ உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க வந்து என்னோடய பேர் ஹான்சியோலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ஜுரி வந்து ஓகேவான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது அந்தளவுக்கு சீரியஸாலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க காலில் பயங்கரமான இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ அவங்களால லிட்டரலாக நிற்க முடியல. ஸோ அவங்க வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறான். ஸோ ரெக்டாங்குலர் திங்காக ஏதோ ஒன்று வந்து இருக்குது, அதாவது ரெக்டாங்குலர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இது வந்து கண்டிப்பாக எர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உட்காருங்க, நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் எய்டு ஏதாச்சும் வந்து எடுத்துகிட்டு வரேன், ஸோ ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குல்லையா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவங்க வந்து ஓகே ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, ஸோ நம்ம வந்து இதை பற்றி லேட்டாக வந்து பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அதுவும் இல்லாமல் என்னோடய கொரியன் லாங்குவேஜ் வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கருவை முடிச்ச அந்த டிமானிக் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, டீமன் லாங்குவேஜ், அதை தான் வந்து நரகத்தில் பேசிகிட்டு இருந்தேன். எப்படியோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொரியன் பேசுகிறேன். எப்படியோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஒரு ஹியூமன் கூட கொரியன் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து பார்த்தது ரொம்பவுமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க, இது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமான்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எடுத்து கொடுக்குறான். பார்த்தா அதில் இயர் 2023 இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு போல். 5 வருஷன்றது அங்கே 10,000 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கான். சரி அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேட்குறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க செய்யலாம் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் வந்து சோலோ ஹண்டிங் பண்ணலான்னு இந்த கேட்குள்ளே வந்தேன், ஏன்னா நான் இப்போ தான் வந்து அவைக்கனானேன், இன்னுமே என்னால் வந்துட்டு ஒரு ஈரான் கேட்டை வந்து சோலோவாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த கேட் கிளியரிங் கான்செப்ட் தான் போல். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க பார்ட்டி ஹண்டிங் பிளேயர், அப்போ உங்களோட லெவல் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது நான் இப்போ வந்து அவைக்கன் ஆகிருக்கேன், என்னோடய லெவல் வந்து 6 அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸில் இருப்பானா, அதனால் அவங்க வந்து சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்து சப்போர்ட்டாக வந்து கை போட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த எர்த்து சொசைட்டிக்குள்ளே வராங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸுன்ற மாதிரி கேட்டுக்கு வெளில வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. எப்படியோ கேட்டுக்குள்ளே என்ட்ராயிடுறாங்க. என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நான் ஒரு ஈரான் கேட்டு காப்ளின் ஹண்டிங் பார்ட்டி தான் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து 2 கண், ஒரு வாய், ஒரு மூக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ இந்த இடம் ஃபுல்லாக ஹியூமன்ஸ்னால ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது. ஸோ ஃபைனலாக ஐ எம் பேக், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அவன் வந்து திரும்பி பார்த்தா சியோலா வந்துட்டு காங்கு இப்போது உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய பிளேஸ்க்கு வரீங்களா, நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம காங்குவுக்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த அந்த நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் திரும்பி மாறிடுறான். ஸோ நான் வந்து உண்மையாகவே ரொம்பவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அண்டு நான் வந்து உங்களுக்கு சாரி சொல்ல விரும்புகிறேன், என்னால் தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டுனால நான் வந்து ரீபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்ப்ரிங்கே வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் போய் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட இப்போதைக்கு சாய்ஸுமே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து வராங்க. ஹே பிளேயர்ஸ், நான் வந்து உங்களோட பிளேயர் கார்டை வந்து செக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன கார்டை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியல. அப்போ சியோலா வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கார்டை வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட பிளேயர் கார்டை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமன்
டீமன் டான்டலியன் பவர் ஆஃப் ஒப்ளிவியன்னு ஒரு ஸ்கில் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் நம்ப வைப்பாங்க. அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி அவன் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ காடை காமிச்ச மாதிரி ஏமாற்றி அங்கேருந்து தப்பிச்சிடுறான். ஸோ எப்படியோ நான் இங்கேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு வந்துடுறான். ஸோ இதுதான் வந்து என்னோட வீடுன்ற மாதிரி நம்ம சியோலா வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல எலவேட்டர் எதுவும் கிடையாது, நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்டேர்வே, கோல்டான ரெயிலிங். ஸோ ஃபைனலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் வந்து கிடச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ சியோலாவோட ப்ளேஸ்குள்ளே வந்து நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே ஒரு ஹாப்பியான ஃப்யூச்சர் வந்து வாழ போகிறேன், இதுக்கு மேலே நான் எப்போயுமே பாசிட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக சிரிச்சிட்டு வரான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வந்து சியோலாவை பார்த்தோன்னே, ஓ நீ வந்து தனியாக போயிட்டியா, எதுக்கு உனக்கு இந்தளவுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, நான் தான் சொன்னல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சியோலா வந்துட்டு ஏதோ இவர் தான் வந்து நான் வந்து காப்பாற்றினார், இவரோட பேர் வந்து காங்கு, ஸோ இவருக்கு வந்து நான் மீல் கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹலோ அப்படின்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறான், ஸோ என்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இப்போ உள்ளே வாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து சியோலா அவங்களோட மொபைல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தரீங்களான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சியோலாவுமே அவங்களோட மொபைல் வந்து தராங்க. இப்போது அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ கடைசியாக அவன் காணாமல் போனாலே அந்த டேட், ஸோ 2018 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காணாமல் போயிருப்பான். ஸோ அந்த நாள் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அதை தான் டே ஆஃப் கேட்டலிசம்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, February 22, 2018. ஸோ இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுனாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கேட்ஸ் ஓப்பன் ஆகி நிறைய மான்சஸ்லாம் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா லீடு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிடுச்சு. அவங்க வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை ஜாயின் பண்ண வச்சாங்க. கொரியா வந்து அப்படி ஜாயின் பண்ணலாம் 9th கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க யாருன்னு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியல, ஆனால் இந்த உலகத்தில் நிறைய பிளேயர்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்தாங்க அவங்களுக்கான மீல் ரெடின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இது 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 அந்த மீல் தானே கிம்ச்சி ஜிகாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்னென்ன சாப்பிட்டுப்பான்றதை சொல்லிருப்பாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ஹெல்லில் விழுந்ததுக்கப்புறமா ஸோ அவனுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த டீமானிக் எனர்ஜியை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சர்வை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா அந்த டீமன்ஸ் கூட வந்து க்ளோஸ் ஆகி லைக் ஹியூமனிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாக வந்து பெரிஷ் பண்ணிட்டான். அந்த இடத்துல அவனுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஆப்டைட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து அவன் அந்த மான்ஸ்டர்ஸை வெட்டி சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல, வேறு வழி இல்லாமல் அதையே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி 10,000 வருஷம் சாப்பிட்டதுக்கப்புறமா அவனோட ஒரே ஒரு விஷயம் அங்கே வந்து திரும்பி போகணுன்றது தான். ஸோ எப்படியோ வந்து இடத்துக்கு வந்து இதை சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்ணிலேருந்து கண்ணீராக வந்து ஊற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் சாப்பிடுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்காக நான் எவ்வளோ நாள் வந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இல்லை நான் தான் வந்து உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வெளில இருந்து கதை உடச்சிட்டு ஒருத்தன் வந்து வரான். சியோலா இங்கே வெளில வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.